இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு டொமேட்டோ கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரவையை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 3 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது கூட இஞ்சி பூண்டு புதினா போட்டு கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய்யை ஆட் பண்ணி அது கூட கடுகு, சோம்பு, ஒரு 5 முந்திரி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணி, இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணியை நான் ஆட் பண்ணி, அது கூட ஒரு கொஞ்சம் உப்பு தேவையான அளவும் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு மல்லி இலையும் நெய்யை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா டொமேட்டோ கிச்சடி ரெடிங்க. இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி அருமையாக இருக்குங்க. ஓகே, பை.